அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஜும்ஆவுடைய உரையில மரண சிந்தனை அவசியம் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அது குறித்த சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் மனிதன் பேசக்கூடாத பேசப்படாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது மரணம் குறித்த தகவல் தான். மற்ற சமூகத்தாரும் கூட அதை பற்றி பேசுவது அருவருக்கத்தக்கது. நல்ல நேரங்களில் இது போன்ற நாட்களில் அது குறித்து பேசுவது அது சரி கிடையாது என்று மற்றவர்கள் பேசுவது வேறு. ஆனால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலேயே மரணம் தொடர்பான செய்திகளை வசனங்களை சொல்லும் பொழுது அது குறித்த மார்க்கம் நமக்கு போதித்திருக்கின்ற அறிவுரைகளை பேசும் பொழுது இது ஏன் இப்படி இப்போ பேச வேண்டும் என்ற சிந்தனை நம்மில் அதிகமானவர்கள்ட்ட இருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அது குறித்த நம்மளுடைய உள்ளங்களில் ஒரு பயம் தொற்றிக் கொண்டுதான் இருக்கிறது. மரணம் என்று சொன்னாலே அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு மரண செய்தி கேள்விப்படும் போதும் கூட நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர், நம்மோடு பேசியவர், பழகியவர் இன்று அவர் உயிரோடு இல்லை என்ற தகவல் அறிவிப்பாக பள்ளிவாசலின் வாயிலாக வாட்ஸ்அப் செய்திகளின் மூலமாக நாம் கேள்விப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நாம் அன்றாடம் சந்திக்கத்தான் செய்கின்றோம். ஆனாலும் கூட அந்த மரணம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறதோ, அந்த மரணம் மனிதர்கள்ட்ட எதை மாற்றமாக எதை கண்டு கொள்கிறதோ அந்த மாற்றம் நம்மிடத்தில் இருக்கிறதா, வந்துவிட்டதா என்று யோசிக்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. இந்த நேரத்தில் இஸ்லாம் மரணம் தொடர்பாக என்ன பேசுகிறது என்று தெரிந்து கொண்டால் நாமும் அது குறித்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், திருமிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, உலகத்தினுடைய ஆசைகளை தகர்த்து எறியக்கூடிய அல் மௌத் மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைத்து பாருங்கள். ஏன் என்றால் இந்த மரணம் என்ற நினைவு உங்களிடம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் அதை முறையான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு அடியானாக, தவறு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தவறுகளில் தன்னை அதிலிருந்து விடுபடக்கூடியவனாக ஒரு மனிதன் மாறிவிடுவான். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவுரையாக, அருமருந்தாக அல்லாஹ் இந்த மரணத்தை யாருக்கும் தெரியாத ஒரு சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மௌத் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் ஏன் அது சிந்திக்காம இருக்கிறோம்? அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மரணத்தை ஏன் நாம் சிந்திக்காம இருக்கிறோம்னா, இந்த உலகம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தினுடைய வசதிகள், உலகத்தினுடைய இன்பங்கள், உலக வாழ்க்கை நம்மை மரண சிந்தனை விட்டு தடுத்து உலகத்திற்காகவே நீ வாழு, உலகத்தினுடைய செய்தியும் சிந்தனையும் நீ படித்து உலகத்தான உனக்கான தேவை என்ன அந்த தேவைகளை தேடக்கூடியவனாக நீ இரு என்று இந்த மரணத்தை சிந்திக்காத இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதா மரணத்தை நீ நினைத்து பாரு. ஏன்னா அதுதான் உன்னுடைய உள்ளத்தில் கூடிக்கொண்டிருக்கிற உலகத்தினுடைய ஆசைகளை தகர்த்து எறியக்கூடியது. அது ஒன்றுதான்.
மவுத் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அதே போல இந்த மரணத்தை நாம எப்படி நினைத்து வைத்திருக்கிறோம்? மரணத்திலிருந்து நான் தினந்தோறும் தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நம்மில் அதிகமானவர்களுடைய எண்ணங்களும் அதுதான். எப்படி என்றால், உலகத்தில் பல செய்திகளை கேள்விப்படுறோம். சமீபத்திய ஒரு செய்தி, இந்த தண்ணீர் பழம், தர்பூசணி பழம், மும்பையை சேர்ந்த ஒரு குடும்பம், 4 நபர்கள், கணவன் மனைவி, 2 பெண் குழந்தைகள். எதார்ச்சையான ஒரு செய்தி, தர்பூசணி பழம், தண்ணீர் பழம் இவர் சாப்பிட்ட பிறகு மௌத்தா போயிட்டாங்க. சமூக வலைத்தளங்களில் வைரலான தகவல் இது. அதோடு சேர்த்து இதனால் வியாபாரமும் முடங்கி போய்விட்டது. தண்ணீர் பழம் சாப்பிடுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏன் இந்த சிந்தனை போதுனா, நான் தண்ணீர் பழத்தை சாப்பிடவில்லை என்றால், தர்பூசணி பழத்தை நான் இன்றைக்கு சாப்பிடவில்லை என்றால், அதிலிருந்து மவுத் என்னை தடுத்து விட்டது. இது மாதிரி ஏராளமான தகவல்கள். சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தால் உங்களுக்கு மரணம். சில பேருடைய மரணங்கள் நிகழ்ந்து இருக்கு, இறைவனுடைய நாட்டத்தால், விதியால். ஆனா அதை நாம் என்ன செய்யறோம்? தவிக்கிறோம். இந்த உணவுக்கு பிறகு இந்த கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடக்கூடாது, தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இதை சாப்பிட்டவர்கள் சமீபத்தில் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். சிந்தனை எப்படி போகுது? இது சாப்பிட்டா மவுத் வந்துடும், இது சாப்பிடாம இருந்தா மரணம் வராது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல பேசுறான். நம்மளுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய சிந்தனை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது சூரத்துல் ஜுமா, குர்ஆனுடைய 62வது சூரா, இந்த சூராவினுடைய 8வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மவுத் அல்லதி தஃபிர்ரூன மின், எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ. எப்படி ஓடுறோம்? இது சாப்பிட்டா மவுத் வந்துடும், வேண்டாம். பஸ்ல இங்க உட்கார்ந்தா விபத்து ஏற்பட்டு நாம் மௌத்தா போவோம், விமானத்துல போனா மரணம் ஏற்படும். இப்படி எதையெல்லாம் மரணத்திற்கு காரணியாக உலகத்தில பார்க்கிறோமோ அத்தனை விஷயங்களும் தவிர்த்து விட்டவனாக நான் இருந்தால் எனக்கு மவுத் வராது. அல்லாஹ் சொல்கின்றான். விரண்டு ஓடுறியா? ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உன்னை சந்திக்க இருக்கிறது. எப்போ வருவேன் என்று உன்னை காத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரம், அந்த நிமிடம், ஒரு நொடியோ ஒரு நாளோ வந்துவிட்டால் உங்களுக்கான அந்த தவணை முடிந்துவிடும். நீங்க விரண்டு ஓடுறது வேறு, தப்பிக்க மாட்டீங்க, தப்பிக்கவும் முடியாது. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் குறிப்பிடுகின்றார். சூரத்துல் அஹ்ஸாப், குர்ஆனுடைய 33வது சூரா. இந்த சூராவினுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அங்கேயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்ல சொல்கின்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யன்ஃபஅகுமுல் ஃபிராரு இன் ஃபரர்தும் மினல் மௌத், நீங்கள் மரணத்திலிருந்து, கொலை செய்யப்படுவதிலிருந்து விரண்டு ஓடினால், தப்பித்தால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் தராது. அப்படின்னா என்ன? நிர்ணயிக்கப்பட்ட நேரம், அது என்ன காலமோ, என்ன வருடமோ, என்ன மாதமோ, எந்த நொடியோ, எந்த நேரமோ, எந்த வாரமோ, எதுவாக இருந்தாலும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நொடி, அந்த தவணை வந்து விட்டால் நீங்க யாரும் தப்ப முடியாது. அப்படிங்கிற ஒரு சிந்தனையை, மரணம் தொடர்பான தகவல்களை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ஆனா இன்னும் நம்ம சொல்கிறோம், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். பல பேருடைய மரண செய்தி கேள்விப்பட்ட பிறகு, பல பேருடைய மரணத்தினுடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு, பல ஜனாசாக்களுக்கு தொழுகையில் கலந்து கொண்டு, அடக்கம் செய்யப்பட்ட பல நிகழ்வுகளை பார்த்த பிறகும் கூட இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள், எனக்கு மவுத் இப்ப வராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கு, எந்த நோய் நொடி இல்லை, வயது இருக்கு, வாலிபனாக இருக்கிறேன், இப்போது எனக்கு இல்லை. ஆனால் இது அனைத்தையும் இஸ்லாம் தவிர்க்கூடியது. எப்படி அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்றால், 7வது அத்தியாயம் சூரத்துல் அஅராஃப், குர்ஆனுடைய 7வது சூரா. இந்த சூராவினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபஇதா ஜா அஜலுஹும்,
உங்களில் ஒருவருக்கு உங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட தவணை, அந்த டைம், அந்த நேரம், அந்த நொடி வந்து விட்டது என்றால் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள். இது யாரால் முடிவு செய்யப்பட்டது? நம்மை படைத்த அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஏதோ 2020 முடிவு செய்யப்பட்டது அல்ல. நாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கிற பொழுது நமக்கு என்ன இந்த உலகத்தில் நடக்குமோ கிடைக்குமோ அத்தனை விதியாக எழுதப்பட்ட தகவல்களில் இதுவும் ஒன்று. மனிதா, நீ எப்போது மரணம் அடைகிறாய் அந்த தகவலும் கூட. ஏன்னா உலகத்துல பார்க்கிறோம், மனிதன் தனக்கு தேர்வு செய்யக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தான் வசிக்கக்கூடிய இருப்பிடம், வீடு எப்படி கட்ட வேண்டும் அவன் தீர்மானிக்கின்றான். தான் அணியக்கூடிய சட்டையை எந்த மாதிரியான சட்டையாக இருக்கணும் அதை அவன் தீர்மானித்து அணிந்து கொள்கின்றான். எது மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அந்த உணவுகளை அவன் தீர்மானித்து சாப்பிடுகின்றான். உலகத்திலே அவனுடைய தேவைகளை, அதிகப்படியான தேவைகள், என்ன மாதிரியான வாகனம் வேணும், பேசக்கூடிய போன் எப்படி இருக்கணும், திருமணத்தை கூட அவன் தேர்வு செய்கின்றான். தன்னுடைய வருங்கால துணைவியை, மனைவியை கூட அவன் தேர்வு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அனைத்தையும் தேர்வு செய்யக்கூடிய மனிதர்களே, உங்களுடைய மரணத்தை நீங்கள் தேர்வு செய்ய முடியுமா? நான் என்னுடைய வீட்டில் மரணமடைய வேண்டும், தொழுத நிலையில் மரணமடைய வேண்டும், சஜ்தாவில் இருக்கிற பொழுது மரணமடைய வேண்டும், நற்காரியங்கள் செய்யும் பொழுது மரணம் எனக்கு வரணும், வெளிநாட்டில் பயணத்தில் இருக்கும் பொழுது எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாது, ஊரிலே மனைவியோடு மக்களோடு குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கிற பொழுது எனக்கு மௌத்து வரணும் என்று உங்களில் எவருக்காவது தீர்மானிக்க அதிகாரம் உண்டா? யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. யாரும் தீர்மானிக்க முடியாது. எந்த நொடியில நமக்கு வரும் அதையும் தீர்மானிக்க முடியாது. இந்த வருடத்தில் நான் இறந்து விடுவேன் தீர்மானிக்க முடியாது, வருடத்தை தீர்மானிக்க முடியாது, மாதத்தை தீர்மானிக்க முடியாது. அவ்வளவு ஒரு நெருக்கத்துல நாம இருக்கிறோமே. இந்த மரணத்தை யோசிக்க வேண்டுமா இல்லையா? சிந்திக்கிறது அந்த தன்மை இருக்கா? சிந்திக்கக்கூடிய வழிமுறைகளை கையாளக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கா? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்திருக்காங்க மரணத்தை எப்படி நினைத்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு தகவல் சொல்கிறாங்க. தன்னுடைய தாயினுடைய கபரை நோக்கி போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் மக்களுக்கு சொன்ன அறிவுரை, ஃபஸூருல் குபூர், கபரிஸ்தானை, மையவாடியை நீங்கள் சந்தித்து வாருங்கள். அது நீங்கள் மௌத்தா போவதை, உங்களுடைய மரணத்தை அது நினைவுபடுத்தும். ஊர்ல இருக்கக்கூடிய மையவாடியை சந்திக்கிற பொழுது அங்கே போயிட்டு வந்து விட்டால் என்னோடு இருந்தவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்கள், நான் பார்த்து பழகிய அத்தனை பேரும் யாரெல்லாம் மௌத்தா போனார்களோ அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை, கபிரிஸ்தான்களை, அந்த கபிறுகளை பார்க்கிற பொழுது எனக்குள்ள ஒரு பயம், ஒரு அச்சம் தொற்றிக் கொள்ளும். நானும் என்னுடைய மனதில் கூறியவனாக அந்த கபிரிஸ்தானை விட்டு விடை பெறுகின்ற, அதை விட்டு என்னுடைய வீட்டை விட்டு நோக்கி வருகிற பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனை என்னவென்றால், உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்த பூமியில உயிரோடாக இல்லை, பூமிக்கு அடியில இருக்கிறாங்க, மௌத்தா போயிட்டாங்க. பல பேர் இன்றைக்கு ஊரை விட்டு, உலகத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொத்து பத்து அத்தனையும் விட்டு விட்டு தன்னந்தனியாக கபிரிஸ்தானில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலை எனக்கும் வரும். எனக்கும் நிர்ணயித்த அந்த நாள், அந்த நொடி வந்து விட்டது என்றால் எனக்கும் அந்த கபிரிஸ்தானில ஒரு நாள் அடக்கம் செய்வார்கள், எனக்காக தொழுகை நடத்தப்படுவார்கள், என்னை குளிப்பாட்டுவார்கள், என்னை கப்பலிடுவார்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபஸூருல் குபூர், மையவாடியை சந்தித்து வாங்க. ஆனா இன்றைக்கு உலகத்துல போக முடியாத, பார்க்க முடியாத பல பகுதிகளை
சமூக வலைத்தளங்களில் பார்த்து பார்த்து இந்த இடத்திற்கு வாழ்நாளாவது சென்று விட வேண்டும், காஷ்மீரை சுற்றி வந்து விட வேண்டும். பல இடங்கள் போகவே முடியாது. அழகான இடங்களாக இருக்கும் ரசிப்பதற்கு, இன்பத்தோடு இன்ப சுற்றுலா போவதற்கு. போக முடியாத இடங்கள் எல்லாம் மனதில அதனுடைய ஆசைகள் வளர்த்துக் கொள்ளும். ஊர்ல இருக்கக்கூடிய, அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய, அன்றாடம் சந்தித்து வரக்கூடிய, நம்மளுடைய பாதையாக பயன்படுத்தக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய மையவாடிகளுக்கு போறோமா? நாம் போறதே அது ஒரு பக்கம். பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்றோம்? இப்ப அந்த பக்கம் மட்டும் போகாத, இஷா தொழுகை நேரம் ஆயிடுச்சு, மகரிப் ஆயிடுச்சு, கபரிஸ்தான் வழியாக நீ வந்துடாத, ஊரெல்லாம் சுத்திட்டு வா, பரவாயில்லை, லேட் ஆகுது. கபிரிஸ்தானை நோக்கி அந்த பாதையை நீ பயன்படுத்திடாத. அப்ப எப்பவுமே அந்த சிந்தனை வரும். ஒரு பக்கம் நாமும் சிந்திக்க மாட்டோம், நம்மளுடைய வாரிசுகளுக்கும் குழந்தைகளுக்கும் அது மாதிரியான மரண சிந்தனை வளர்ப்பதற்கான வழிமுறைகளை தடுக்கிறோம். போவாத. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பசுக்கு மண்ணறைகளை நீங்கள் சென்றீங்க, அதுதான் உங்களுடைய மௌத்தை, மரணத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தும், பசுமையாக வைத்துவிடும். நானும் ஒரு நாள் போக போறேன், இன்றைக்கு வீட்டில் உறங்குறேன், நடமாடுறேன், ஒரு நாள் நடமாட முடியாது, நான் சுமந்து செல்லக்கூடியவனாக நான் அந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவேன். இந்த ஒரு நினைவு உங்களுக்கு அந்த கபிரிஸ்தான் மையவாடி ஏற்படுத்தும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. ஏன் தெரியுமா? ஒருவனுக்கு மரணம் வந்து விட்டால் அவனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். அற்புதமான வசனங்கள், மரணம் தொடர்புடைய செய்திகள். ஏன்னா நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம் இல்ல, அதுக்காக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் முஃமினூன் குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் சூரா. இந்த சூறாவுல 99, 100 இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஏன் நம்ம மரணத்தை சிந்திக்கணும், அப்படி சிந்தித்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், சிந்திக்காம போனால் என்ன விளைவு என்பதை சுருக்கமாக அல்லாஹ் இதில் பேசும் பொழுது, ஹத்தா இதா ஜா அஹதுஹுல் மௌத், உங்களில் எவருக்கும் மரணம் வந்தால், மரணம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை திருப்பி அனுப்பிவிடு, என் உயிரை எடுக்காத, என்னுடைய உயிரை கைப்பற்றி விடாதே, மீண்டும் உலகத்திற்கு அனுப்பி வை. எதுக்கு? மனைவி மக்களை பார்த்துட்டு வர்றதுக்கா? கட்டிய வீடு பாதியில இருக்கு, கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலானா? இல்ல இருக்கிற கடன்களை அடைத்து விட்டு சந்தோஷமா மன நிறைவா போகலாமா? அது கேட்க மாட்டான். அந்த சிந்தனை வராது. எந்த சிந்தனை தெரியுமா வரும்? மறுமையோடு தொடர்பாக இருக்கக்கூடிய வரக்கூடிய நன்மைகளை பற்றி தான் அவன் யோசிப்பான். அல்லாஹ் அவன் சொல்லுவான், ஏன் திருப்பி அனுப்பணும்? அந்த மனிதன் சொல்வான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, உலகத்திலே நான் வாழும் பொழுது இஸ்லாம் எனக்கு கற்றுத்தந்த நன்மைகளை, நற்காரியங்களை செய்யாம உலக வாழ்க்கையை வீணடித்து விட்டேன், அந்த நன்மைகளை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு, உலகத்திற்கு மீண்டும் அனுப்பி வை. ஒரு ஜென்மத்தை அவன் கேட்கிறான். எதுக்கு? நன்மைகள் செய்வதற்கு. இறைவா உலகத்தில் வாழும் பொழுது தொழுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடு, உன்னை கட்டுப்பட்டு உலகத்தில் எந்த நற்காரியமும் செய்யலை, நற்காரியம் செய்வதற்கு, நன்மைகள் அதிகம் சம்பாதித்துக் கொள்வதற்கு மீண்டும் ரப்பிர்ஜிஊன், உலகத்திற்கு அனுப்பி வை. விடுவானா அல்லாஹ்? 60, 70 வயது வரைக்கும் ஒரு அவகாசத்தை, ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் வந்ததற்கான நோக்கத்தை மறந்து வாழ். அல்லாஹ் நினைவுபடுத்துறான். மௌத்தை நினைப்பா, மௌத்தை டோட்டல் உன்னுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடும். உலகத்துல உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு பயான் வச்சு, தர்பியா வச்சு, பெண்கள் பயான் வச்சு, ஆண்களுக்கான தர்பியா, பெண்களுக்கான தர்பியா, எதுவுமே தேவையில்லை. தனிமையில உட்காருங்க, உங்களுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை உங்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தும். சும்மா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அக்திரு திக்ர ஹாதிம் இல்லல்லாஹ், உலகத்தினுடைய ஆசைகளை தகர்த்து எறியக்கூடிய மௌத், மரணத்தை நீங்கள் நினைத்து பாருங்க. ஏன் சொன்னாங்க? உண்மைதான்.
மனிதன் எதற்கும் அஞ்ச மாட்டான். மரண செய்தி வந்தவுடன் அப்படியே ஆடி விடுவான். நல்லதானே இருந்தாரு, எந்த நோயும் இல்லை என்று நொடி. ஆமா, அப்படிதான் மௌத் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். அப்போ எதை நம்ம கேட்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு 60, 70, 80 வயதுக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி நொடியில் உங்களுடைய உயிரை எடுக்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் தொழுதுக்கு வந்துடுறேன்னு கேட்கும்போது எவ்வளவு கோபம் வரும். அல்லாஹ் கல்லா தரமாட்டேன், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுன், வெட்டு பேச்சது. சும்மா ஒரு வாழ்க்கை உனக்கு திரும்பி கொடுத்தாலும் அப்படித்தான் இருப்பேன். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் மனிதனுடைய குணங்கள். இன்னும் அவன் எப்படி கேட்பான் என்றால், சூரத்துல் முனாஃபிகூன் குர்ஆனுடைய 63வது சூராவினுடைய 10வது வசனம் 11வது வசனம் அல்லாஹ்விட்ட அவன் கேட்பான். எப்படின்னா அல்லாஹ் சொல்கின்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் மௌத் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தை தர்மம் செய்யுங்க, செலவு செய்யுங்க. அப்படி ஒரு கால் செலவு செய்யாம நீங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு இந்த மாதிரி நேரங்களில் தர்மம் செய்யாம எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யாம அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், லவ்லா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா ஒரு சின்னஞ்சிறிய அவகாசத்தை கொடு. எதுக்குப்பா? சதகாக்களை தர்மங்களை செய்வதற்கு. முட்டாள்தனம் இல்லை இது. 60, 70 வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து உலகத்தினுடைய வாழ்க்கை உங்களுக்காக நான் தந்தேனே, தர்மம் செய்வதற்கான நேரம் இல்லை, சதகா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை வருடத்துல 12 மாதங்கள், இந்த மாதம் மறந்தாச்சு, அடுத்த மாதம் நினைவு வரல. எப்படி கேட்கிறான் பாருங்க, லவ்லா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு வாய்ப்பு. எதுக்குன்னு கேள்வி வரும் பொழுது தர்மங்கள் செய்வதற்கு சொல்றான். வாக்கும் மின சாலிஹீன், தர்மங்கள் செய்துட்டு நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன். அவனுக்கே தெரியும் கெட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நன்மைகள் செய்யாமல், நன்மைகளில் முந்தாமல், நற்காரியங்களில் கலந்து கொள்ளாமல், அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கிய வார்த்தை. அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், அதே சூரத்துல் முனாஃபிகூனுடைய இறுதி வசனம் ஆயத் 63ல 11வது, வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, உங்களில் ஒருவருக்கு அவரது தவணை வந்துவிட்டது என்றால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். முடிந்தது முடிந்ததுதான், தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்டதுதான். அப்போ இந்த மரண சிந்தனை இல்லாமல் போனதனுடைய விளைவுதான் நன்மைகளில் பின்தங்கியவர்களாக, மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை தெரிந்தும் சொல்லாமல் அப்படியே மௌனிகளாக போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தான் மரணிக்க போகிறோம் என்ற சிந்தனையற்றவர்களாக, உலகத்துல 10ஓடு 11 நபராக அப்படியே நமக்கு என்னங்கிறது ஒரு சிந்தனை ஏன் வருதுன்னா, மௌத் அது குறித்த ஒரு சிந்தனையோ அது குறித்த ஒரு பசுமையான நினைவுகளோ நம்மிடத்தில் காணாமல் போய்விட்டது. அதனால தான் அல்லாஹ் இது மாதிரியான மரணம் தொடர்புடைய சிந்தனைகள் உங்களிடத்தில் வந்து விட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கை, இந்த மறுமையும் உலக வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த கதறக்கூடிய, புலம்பக்கூடிய, தொழுதுட்டு வந்துடுறேன் கொடு, சதகா செஞ்சுட்டு வந்துடுறேன், தர்மத்தை செஞ்சுட்டு வந்துடுறேன், ஒரு வாய்ப்பு கொடு, நான் விட்டுட்டு வந்த நல்ல விட்டல் நல்ல நல்ல செயல்கள் செய்வதற்கு ஒரு அவகாசத்தை கொடு, ஏன் கேட்கணும்? ஒரு பக்கம் சிந்தனை இல்லை, சிந்தனை காணாமல் போனதனால உலகத்தினுடைய மோகங்களில் ஆசைகளில் மூழ்கியவர்களாக, மரண சிந்தனையை அற்றவர்களாக ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆக சிறந்த அருமருந்தாக இந்த மரணம் தொடர்புடைய சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கை சீர்படுத்திக் கொள்வதற்கும், தவறுகளிலிருந்து நம்மை விடுபட செய்து தவறுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை இறையற்றத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் மரண சிந்தனைகள் வைத்திருக்கிறான். அத்தகைய மரண சிந்தனை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.